تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த நம்முடைய ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய கிருபை நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கியிருக்கிற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய இல்லத்திலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹு சீராக்கி வைப்பானாக. தற்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது குர்ஆன் சுன்னாவிற்கு முரண்பட்ட ஒரு காலத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத பல்வேறுபட்ட முரணான செயல்பாடுகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில், இந்த உம்மத்தில் தொடர்ந்து நிலவி கொண்டு இருக்கிறது. இது போன்ற சூழலில், இது போன்ற வேளையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முஸ்லிம். இருள் சூழ்ந்த இரவை போல வர இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை கண்டு குழப்பங்களுக்கு பயந்து நீங்கள் தொடர்ந்து நன்மையை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஃபித்னாவின் போது, இது போன்ற வழிகேடுகள் ஏற்படுகிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தருகிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடு, தொடர்ந்து நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இந்த உலகத்துல நல்லடியார்களாக வாழ்வது என்பது அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை. இதில் ஆச்சரியமான ஒரு உண்மை என்னவென்றால், அல்லாஹுவினால் மேன்மைப்படுத்தப்பட்ட, அவனால் மகத்துவப்படுத்தப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள். நல்லவர்களோடு இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் கிடைப்பதற்காக அல்லாஹுவிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அந்த பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. ரப்பி ஹபிலி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, எனக்கு ஞானத்தை, கல்வி ஞானத்தை நீ கொடுப்பாயாக. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை இணைத்து வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த, இறையச்சத்திற்கு, தக்குவாவிற்கு ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. ரப்பி, இறைவா, கத் ஆதைதனி மினல் முல்க், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுத்திருக்கிறாய். வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்குண்டான விளக்கங்களை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவா, அன்த வலியுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீதான் எனக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிக சிறந்த ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய்துவிடு. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,
நல்லவர்களோடு என்னை இணைத்து வைப்பாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். அதே போன்று ஆட்சி அதிகாரத்திற்கு பெயர் போன நபிமார்களிலேயே கூடுதலாக நிஅமத்துகள் வழங்கப்பட்ட ஒரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்றாங்க. வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தா வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இறைவா, உன்னுடைய அருளால் நல்லவர்களோடு என்னை சொர்க்கத்தில் இணைத்து வைப்பாயாக என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. இப்படி திருமறை குர்ஆன்ல நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். நிறைய நபிமார்கள் ஆசைப்பட்டது, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையின் மூலமாக தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தியது, நல்லவர்களோடு நாங்கள் பயணிக்க வேண்டும், நல்லடியார்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள் எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சாங்க. கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய பார்வையில ஒரு மனிதன் எப்பொழுது நல்லவனாக பார்க்கப்படுகிறான் அப்படின்னா அல்லாஹுவிற்கு அவன் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதலின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தொடர்ந்து நல்ல அமல்களை ஒரு மனிதன் செய்து வந்தால் அவன் நல்லடியானாக இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறான். இன்றைக்கு நாமளும் அமல் செய்கிறோம், நம்மால சக்திக்கு உட்பட்டு தொடர்ந்து நம்மால் முடிந்த அமலை செயல்பாடுகளை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அமல்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நம்ம செய்யக்கூடிய அமல் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? ஒரு நல்ல பாதையின் பக்கம் நம்மளை கொண்டு செல்கிறதா என்று பார்த்தால் அது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான். இந்த இடத்தில் நாம சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அமல ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செய்ய சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இன்றைக்கு பல பேர் தொடர்ந்து அமலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம அமல் யாருக்காக செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய அமல் எதற்காக அல்லது யாரை முன்வைத்து இருக்க வேண்டும் என்கிற இந்த நிபந்தனையோடு இந்த வழிகாட்டலோடு நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தருவான். முதலாவது நாம செய்யக்கூடிய அமல் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. எவன் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறானோ, எவன் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறானோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவன் நல்ல அமல்களை செய்து வரட்டும். வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹுவை நாம சந்திக்க வேண்டும் என்றால், அவனுடைய முகத்தை நாம நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை தொடர்ந்து செய்து வாருங்கள். அந்த அமலில் எந்த ஒரு கலப்படமும் நீங்கள் இருக்கக்கூடாது, அதுல இணை வைப்பு இருக்கக்கூடாது என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்து மரணிச்சாங்க. எல்லா நபித்தோழர்களும் தங்களுடைய அமலில் எந்த ஒன்றும் கலக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் அவ்வளவு நுணுக்கமாக இருந்தார்கள். நான் செய்யக்கூடிய அமலில் ஷிர்க்கு கலந்து விடக்கூடாது, நான் செய்யக்கூடிய அமலில் நிஃபாக் நயவஞ்சகத்தன்மை கலந்து விடக்கூடாது என்று எல்லா நபித்தோழர்களும் அதுல கண்ணுங்கருத்துமா இருந்தாங்க. உதாரணத்திற்கு ஒரு நபித்தோழர் மக்காவினுடைய அந்த வீதியில நாஃபக ஹன்லலா நாஃபக ஹன்லலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹன்லலா நயவஞ்சகராகி விட்டார் என்று சொல்லிக் கொண்டே போறாங்க. அப்ப
தன்னுடைய அமல்ல ஏதாவது ஒரு குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா, தன்னுடைய அமல்ல ஏதாவது ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னா, அதுல நபித்தோழர்கள் ரொம்ப பேணுதலோடு இருந்தாங்க. அதற்குண்டான தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்பாது பின் பிஷ்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னுடைய வீட்டில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஃபஸமிஅ ஸௌத அப்பாத், அப்பாதி என்கிற நபித்தோழருடைய அந்த குரல் பள்ளிவாசலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அப்பாதி என்கிற நபித்தோழர் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. பள்ளிவாசல் இவர் தொழக்கூடிய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டில இருந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆயிஷாவை அழைக்கிறாங்க. யா ஆயிஷா, இங்க வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்துட்டு, அஸௌது அப்பாதின் ஹாதா, இந்த குரல் அப்பாதினுடைய குரலா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நஅம், அந்த குரல் அப்பாதினுடைய குரல் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தில் அந்த நபி தோழருக்காக பிரார்த்தனை பண்றாங்க. அல்லாஹும் இர்ஹம் அப்பாதன், இறைவா அப்பாதிற்கு இரக்கம் காட்டுவாயாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஸலாஸத்தும் மினல் அன்சார், அன்சாரிகளில் 3 நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர்களினுடைய சிறப்பை எந்த ஒரு மனிதரும் அடைய முடியாது. அந்த 3 நபித்தோழர்களில் அப்பாத் என்கிற நபித்தோழரும் ஒருவர். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நபித்தோழராக அன்றைக்கு திகழ்ந்தார். ஒரு கட்டத்தில் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ذاتுர் ரிகா என்கிற ஒரு போர் நடைபெறுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற ஒரு போர் ذاتுர் ரிகா. ஏன் இந்த பேர் பின்னாடி வந்துச்சு, இந்த பேர் ஏன் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்றேன். அப்ப ذاتுர் ரிகா என்கிற போர்க்களத்தில் இந்த நபித்தோழரும் பங்கு கொள்கிறார். ஏறத்தாழ ஒரு 700 படை வீரர்கள், 6 நபருக்கு ஒரு ஒட்டகம் என்கிற கணக்கின்படி போர்க்களத்திற்கு நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபி தோழரும் போறாங்க. போகக்கூடிய வழியில நிறைய பாதைகள், அதுல பாறைகள் இருக்கிறது, நிறைய பள்ளத்தாக்குகளை கடந்து போக வேண்டும். அப்படி போகக்கூடிய சூழல்ல எல்லா நபி தோழர்களுக்கும் அந்த காலில் இருக்கக்கூடிய பாதம் தனியா கலண்டு வருது, அந்த தோல் தனியா கலண்டு வருது. ஏன்னா கரடு முரடான பாதைகள், போகக்கூடிய பாதை அந்த அளவுக்கு மோசமானது. எனவே நபித்தோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய கால்கள்ல தங்களுடைய துணிகளை கிழித்து கொண்டு காலில் கட்டிடுறாங்க. அதனாலதான் அந்த போருக்கு ذاتுர் ரிகா என்று போர், ஒட்டு துணி போர் என்று சொல்லப்படும். அந்த போர்க்களத்தில் இந்த நபித்தோழரும் பங்கு கொள்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபி தோழர்களும் ஒரு இடத்துல இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கென்று ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய நபி தோழர்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு காவல் காக்க வேண்டும், எந்த ஒரு எதிரியும் வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த இரவு நேரத்தில் நபி தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, நம்முடைய இந்த இரவுல நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 நபித்தோழர்கள் எழுந்து நிற்கிறாங்க. அதுல ஒரு நபித்தோழர் அப்பாத், இன்னொரு நபித்தோழர் அம்மார் என்கிற நபித்தோழர். அன்சாரியில ஒருவர், முஹாஜிரின்ல ஒருவர். 2 நபித்தோழர்களும் எழுந்து வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள், இந்த படைப்பிரிவுகளை நாங்கள் பாதுகாவலாக நின்று பார்த்து கொள்கிறோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் அந்த 2 பேரை பொறுப்பு நியமித்து கூடாரத்திற்கு போயிடுறாங்க. இந்த 2 நபி தோழர்களும் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த இரவை 2ஆக பங்கு போட வேண்டும். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க,
முதல் இரவில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்களா அல்லது நான் பாதுகாத்துக் கொள்ளவா? அப்படி முதல் இரவிலே நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன். இரண்டாவது இரவு வருகிற பொழுது என்னை நீங்க எழுப்பி விடுங்க, நீங்க போய் தூங்குறீங்க, நான் வந்து பாதுகாக்கிறேன். அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது அப்பாது என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் இரவில் நான் பாதுகாத்து கொள்கிறேன். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் ஓய்வெடுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பாதுகாக்கக்கூடிய இந்த நேரத்துல அப்பாது ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா தானே நிக்கிறோம், ஏதாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒது செய்து விட்டு அந்த இடத்துல தொழுவதற்கு ஆரம்பிக்கிறாங்க. தொழக்கூடிய அந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாங்க. சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தை ஓதி கொண்டு இருக்கிறார். ஓதக்கூடிய வேளையில எதிரி படையிலிருந்து ஒரு மனிதன் அப்பாதினுடைய முதுகில் ஒரு அம்பை பாய்கிறான். ஒரு அம்பு அப்பாதினுடைய முதுகிலே பாய்கிறது. அப்போதும் அப்பாது என்ன பண்றார் அப்படின்னா, தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகையை அவர் முறிக்கவில்லை. அப்படியே சூறாவை ஓதி கொண்டிருக்கிற பொழுது இரண்டாவது அம்பும் அவருடைய முதுகில் பாயப்படுகிறது. அப்போதும் ஓதி கொண்டிருக்கிறார். மூன்றாவது அம்பு பாய்கிறது. அந்த வழியில் அந்த இரத்த வெள்ளத்தில் கீழே விழுகிறார். சப்தம் கேட்ட உடனேயே அம்மார், தூங்கி கொண்டிருந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அப்பாதிட்ட போறாங்க. முதல் அன்பு பாய்வதற்கு முன்னாடியே என்னை நீங்கள் எழுப்பி விட்டிருக்க கூடாதா, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அந்த நபித்தோழர் கேட்ட பொழுது அப்பாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தேன். குர்ஆனை பாதியில் முடிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் மரணிப்பதை விட குர்ஆனை ஓதுவது எனக்கு சிறந்ததாக இருந்தது. அதோடு சேர்த்து என்னுடைய பயம், என்னுடைய மரணம் இந்த முஸ்லிமுடைய படை பிரிவுகளுக்கு அது ஒரு பாதகமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள் என்பதற்காகவும் தான் நான் தொழுகையை முறிக்கவில்லை, யாரையும் அழைக்கவில்லை என்று அப்பாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதுதான் நபித்தோழர்கள். இந்த அமல் எதற்காக இருந்தது? இந்த அமல் யாருக்காக பண்ணாங்க? மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், 4 மக்கள் என்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்கள் அமல் செய்யல. அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லா நபித்தோழர்களும் அமல் செஞ்சார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்று, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்க. அதிலேயும் அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுறான், நீங்க செய்யக்கூடிய அமல்ல எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது, எனக்கு மாற்றமான செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது, உங்களுடைய தூதர் உங்களுக்கு கற்றுத்தந்த எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த உம்மத்துல நடக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டித்தராத வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறைகள். அதை மார்க்கமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த சமூகம் தொடர்ந்து இது போன்ற ஃபித்னாக்களில், இது போன்ற குழப்பங்களில், இது போன்ற வழிகேடுகளில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்கு நாம கடமைப்பட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் நாளை மறுமையில் விசாரிப்பான். நம்முடைய அமலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இந்த சமூகம் நடந்திருக்கிறதா என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் விசாரித்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? எனவே கண்ணியமிக்கவர்களே, நாம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். பொதுவா எல்லா அமலிலும் எல்லா செயல்பாடுகளிலும் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம், மன தூய்மை ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நான் செய்யக்கூடிய, இப்ப நான் தர்மம் பண்றேன் அப்படின்னா அந்த தர்மத்துல இஹ்லாஸ் இருக்கணும். நான் ஜகாத்து கொடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஜகாத்துல இஹ்லாஸ் இருக்கணும்.
ஏனோதானோன்னு ஒரு அமலை செய்யக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சில வரையறைகளை, சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறது. அதுல இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சூரத்து ஸுமர் என்கிற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், உண்மையிலேயே இந்த வேதத்தை நாம் உன் மீது இறக்கினோம். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், ஃபஅ்புதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு வணங்குங்கள், உங்களுடைய வணக்கங்களில் இஹ்லாஸை கடைபிடியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு மனிதர்கள், இஸ்தரா ரஜுலுன் மின் ரஜுலின் இகாரன் லஹு, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் ஒரு நிலத்தை வாங்குறார். இஹ்லாஸுக்கு உண்டான உதாரணம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்குறாரு. நிலத்தை வாங்கிய மனிதர் அதை தோண்டுகிற பொழுது அதிலிருந்து ஒரு தங்க பொக்கிஷங்களை அந்த நிலத்தில் இருந்து அவர் எடுக்கிறார். யாரிடத்திலிருந்து அந்த நிலத்தை வாங்கினாரோ அந்த மனிதர் என்ன பண்றாரு, அந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு யாரிடத்துல நிலத்தை வாங்கினாரோ அவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய், உன்னிடத்திலே நான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், இந்த பொக்கிஷத்தை உன்னிடத்திலே வாங்கவில்லை, இந்த பொக்கிஷம் உனக்குரியது அப்படின்னு அந்த மனிதர் சொல்லி காட்டுகிறார். நிலத்தை கொடுத்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, உனக்கு நிலத்தையும் நிலத்தில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்துதான் கொடுத்தேன், அதை நீயே வைத்துக்கொள். இரண்டு பேருக்கும் பிரச்சனை நடக்குது, யார்கிட்ட கொடுக்கணும், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. அப்ப இரண்டு பேரும் சமாதானம் செய்வதற்கு, ஒரு தீர்ப்பை சரியான முறையிலே பெறுவதற்கு இன்னொரு நபரிடத்துல போறாங்க. அந்த இன்னொரு நபர் என்ன பண்றார் அப்படின்னா, இரண்டு பேருக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கினார். நிலத்தை வாங்கியவரிடத்திலே கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது. நிலத்தை கொடுத்தவரிடத்திலே கேட்கிறார், உனக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா? எனக்கு ஒரு பெண் ஜாரியா, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. இரண்டு பிள்ளைகளையும் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். இந்த பொக்கிஷத்தை வஅன்ஃபிகு, நீங்கள் அந்த இருவருக்கும் அந்த திருமணத்தின் மூலமாக தர்மம் செய்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் பரக்கத்து செய்து விடுவார். அவர் நினைத்திருந்தால் அதை எடுத்து வைத்திருக்கலாம், அந்த பொக்கிஷத்தை அவர் எடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இஹ்லாஸ் அவரை தடுத்தது. அவரும் நினைத்திருந்தால் அந்த பொக்கிஷத்தை வாங்கி வைத்திருக்கலாம், ஆனால் அவருக்குண்டான அந்த இஹ்லாஸ் அவரை தடுத்தது. இரண்டு பேரும் ஒரு தீர்வை நோக்கி போறாங்க. அந்த தீர்வினுடைய வெளிப்பாடு, இரண்டு பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பொக்கிஷத்தை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். அழகான ஒரு தீர்ப்பு. இஹ்லாஸ் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் இஹ்லாஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பல்வேறுபட்ட உரைகளில் நம்ம புத்தகங்களில் படித்திருப்போம். 3 நபர்கள் குகைகளை மாட்டி கொண்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய அமலை முன்வைத்து கேட்டாங்களே. இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலிருந்து இந்த சமூகம் வெளியேறிவிட்டால் மிகப்பெரிய ஒரு சிரமம், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குள்ளாவர்களாக நாம மாறிவிடுவோம். எனவே கண்ணியமிக்கவர்களே, நாம ஏதாவது ஒரு அமலை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் அமல் யாருக்காக செய்ய வேண்டும், எதனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்கிற இந்த கோட்பாட்டை, இந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில நாம தொடர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி சரியான முறையில நம்ம அல்லாஹ்வுக்காக அமல் செய்தோம், நம்முடைய அமல்ல இஹ்லாஸ் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். மிக அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவதாக சொல்லி காட்டுகிறான்.
அதை மீறி எவன் வேற விதமாக அமல் செய்கிறானோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாத அமல்களை தங்களுடைய வாழ்க்கையில் அவன் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமன் அஅரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. எவன் என்னுடைய உபதேசங்களை புறக்கணிக்கிறார்களோ, அதனை அலட்சியம் செய்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவனுடைய இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியமிக்கவர்களை, வரக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல் யாருக்காக எதனை முன்வைத்து இருக்க வேண்டும் என்கிற இந்த வழிமுறையை பின்பற்றி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்கிற செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறார். நம்ம முதலாவது உரையில அமலை குறித்து, அந்த அமல் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதுல மூன்றாவது ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, எந்த ஒரு அமல் இருந்தாலும் அதுல வரம்பு கடந்து போகக்கூடாது. அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அந்த 3 மனிதர்கள் நான் ஒரு மாதம் முழுக்க தொடர்ந்து நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன், இரவு முழுக்க நான் தூங்காமல் நின்று வணங்கி கொண்டிருப்பேன் என்ற அந்த 3 மனிதர்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட பேசுற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க தடை செஞ்சாங்கல்ல. பொதுவா ஒரு அமலை நாம செய்யறோம் அப்படின்னா அந்த அமலில் நடுநிலையோடு நாம இருக்கணும். அரபியில இஃப்ராத்து தஃப்ரீத்துன்னு சொல்லுவாங்க, வச்சா குடும்பி சரச்சா முட்டை என்கிற வழிமுறையில் நாம் அமல் செய்யக்கூடாது. எல்லா அமலிலும் அதுல நடுநிலையை பேண வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஈயாக்கும் வல் குலு ஃபித்தீன், நீங்க மார்க்கத்துல வரம்பு மீறுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இன்னமா அஹ்லக மன் கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் அனைத்தும் அழிக்கப்பட்டதெல்லாம் அல் குலு ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த மார்க்கத்துல வரம்பு மீறக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமான விஷயம், நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதரை வரம்பு கடந்து புகழ்வது. இந்த வரக்கூடிய 25 கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களினுடைய பண்டிகையாக இருக்கிறது. இதுலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாள்ல பிறந்தாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பார்க்கிறாங்க? அல்லாஹ்வினுடைய மகன் என்று பார்க்கிறார்கள். இன்னும் சில கூட்டம் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ் என்கிற ஸ்தானத்திற்கு கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிட்டு போறாங்க. எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல வரம்பு கடந்து புகழ்ந்தார்களோ அதே போன்று நீங்கள் என்னை புகழ வேண்டாம். நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, அவனுடைய தூதர். அதற்கு அவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரை தரம் தாழ்த்தவும் கூடாது, நடுநிலையோடு இருக்க வேண்டும்.
இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை புகழ வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொன்னதை போன்று ஜஅல்நாக்கும் உம்மத்தவ் வஸதா, நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்கிற இந்த வாசகத்தை நம்முடைய மனதிலே நிறுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா அமலையும் நடுநிலையோடு சமநிலையோடு செய்ய வேண்டும். அந்த அமலில் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அந்த அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உள தூய்மையோடு நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பான். கண்ணியமிக்கவர்களே, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.